தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளை, சாத்தான் மிகவும் தந்திரமானவன். ஆண்டவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை இந்த காலத்துல செய்ய வைக்கிறதா சாத்தானுடைய தந்திரம். ஆண்டவர் என்னென்ன காரியங்களை நம்மளை விட்டு விலக்கணும்னு நினைக்கிறாரோ, ஆனா சாத்தான் என்ன செய்யறான்? அதெல்லாம் தப்பு கிடையாது, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இங்க சாத்தான் 2 கொம்பு வச்சுட்டோ அப்படியெல்லாம் வரல, சாதுவாய் வருகிறான். எப்படி? சமாதானம் பேசுகிறவனாய் வருகிறான். வருகிற அந்த கிறிஸ்துவும் அப்படித்தான் வருவான், சமாதானம் பண்ணுகிறவனாய் வருவான் பிசாசு. அதே போலதான் இங்க ஏதேன் தோட்டத்திலே சாத்தான் சமாதானமாய், அப்படியே அவன் பேசுனா நம்ம நம்பணும், அந்த மாதிரிதான் வருவான். அல்லாத அப்படி பண்ணக்கூடாது அப்படிலாம் வர மாட்டான். சமாதானமாய், நீ இதை செய்யி, இது செய்யறது பாவம் இல்லை, நீ இதை செஞ்சு பாரு, உன் குடும்பத்துல ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் தருவாரு, அப்படியெல்லாம் சொல்லுவான். இங்க ஏவாள்கிட்ட அப்படிதான் சாத்தான் பேசினான். அவனுக்கு தந்திரம் எப்படின்னா, தோட்டத்தில் உள்ள விருட்சங்கள் எல்லாம் கனிகள் எல்லாம் புசிக்க கூடாதுன்னு தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னா அவன் போட்டு வாங்குறான். ஏவாள்கிட்ட போட்டு வாங்கிட்டான். எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. கனியை புசிச்சா, அந்த பழம் இச்சிக்கப்படத்தக்கதா இருந்துச்சு, அதை பறிச்சு புசிச்சு தன் புருஷனுக்கு கொடுத்தா வஞ்சிக்கப்பட்டுட்டாங்க. இந்த நாட்கள் கர்த்தர் சொல்லுகிறார், எத்தனை பேர் குடும்பத்துல சாபம் தலைவிரித்து ஆடுகிறது சொல்லுங்க. கேட்டா நாங்க பைபிள அப்படி கரைச்சு குடிச்சு படிக்கிறோம், எங்களை மாதிரி சோம் பண்றதுக்கு ஆள் கிடையாது, எல்லாமே வேணுங்க. பிரேயர் பண்ணணும், பைபிள் படிக்கணும், உபவாசம் இருக்கணும், கர்த்தருக்காக நிக்கணும், அவ்வளவுதான், உண்மைதான். ஆனாலும் அங்க சொல்லிருக்கு பாத்தீங்க, ஆனாலும் எப்படி உங்க வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவை எப்படி போய் கொண்டிருக்கிறது? எப்படி போய் கொண்டிருக்கிறது? கர்த்தர் செய்யக்கூடாது, கர்த்தர் தொடக்கூடாது, கர்த்தர் ருசி பார்க்க கூடாது என்று சொல்லுகிற இடங்களிலே போய் நாம் தொடுகிறதும் ருசி பார்க்கிறதும் புசிக்கிறதுமா இருக்கிறோம். இதனாலதான் நம்ம குடும்பத்துல சாபங்கள் நம்மளை விட்டு போகவில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. அங்க ஆதாமும் ஏவாளும் சர்ப்பத்தினுடைய வார்த்தை, சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு கனியை புசித்தார்கள். புசித்ததுக்கு அப்புறம் அதிகாலையில் தேவன் தேடி வருகிறார். தேடி வரும் பொழுது ஆதாம் ஒளித்துக் கொண்டான், ஏவாள் ஒளித்துக் கொண்டாள். ஏன்? தேவ சமூகத்துக்கு விலகி மறைந்து கொண்டார்கள், ஒளித்துக் கொண்டார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே அநேகர் கர்த்தரை தரிசிக்காம, கர்த்தரோடு நெருங்கி வராம, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும் பட்சத்தில் தேவனோடு நாம் உறவாட முடியாது. பைபிள் படிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே மணிக்கூர் கணக்கில் என்று சொன்னாலும் தேவ பிரசனம், தேவ ஆளுகை, தேவன் அந்த இடத்துல பிரசனமாக மாட்டார்.